சசிகலாவுடைய பிரச்சாரம்ங்கிறது கண்டிப்பா தனக்கான துரோகத்தை வெளியிட்டு அவங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும், குறிப்பா தென் மாவட்டங்கள்லையும், டெல்டாலையும் அவங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால், அதிமுகவுக்கும், டிடிவிக்கும் மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும். அதில மறுக்கவே முடியாது. காரணம் என்ன, அவங்களால உருவாக்கப்பட்டவர் தான் டிடிவி. டிடிவியை வந்து ஜெயலலிதா நீக்கிட்டாங்க. கட்சியை விட்டு நீக்கிருந்தாங்க. பட் அவங்க மறைவுக்கு பிறகு தானே சசிகலா கொண்டாந்தாங்க அவங்கள. துணை பொதுச் செயலாளர்னு ஒரு கொண்டாந்தாங்க. ஆர்கே நகர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. கட்சியை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்தது அவங்க தான். இது வரைக்கும் அதை பற்றி பேசலை அவங்க. ஓத்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க பேசினா அது வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பலரும் பல விஷயங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க. டிடிவி கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி என்ன நடந்துச்சு, காலில் விழுந்து பிடிச்சாரு, போனார், வந்தார், நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட் அதில் முக்கியமான நபர் சசிகலா. இந்த கூவத்தூருங்கிறத ஒரு விஷயத்துக்கு கான்செப்டே கொண்டாந்தது அவங்க தான். ஸோ அவங்க என்ன நடந்துச்சு, டிடிவி ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு, நான் ஏன் வெளியே வந்து இப்படி ஒரு நிலைமையில நான் இப்போ எல்லாத்தையும் கேண்டிடேட் போட வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன் வந்துச்சுங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக டெல்டா அண்டு தென் மாவட்டங்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதிலெல்லாம் மாற்றம் இருக்கும். அது வந்து அது எடப்பாடிக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். டிடிவி தெரியறதுனால தான் நேற்றே அவர் முன்னாடியே அடிக்க ஆரம்பிக்கிறார் சசிகலாவை.